1976 காலகட்டம் ஒரு மயக்கும் குரல். அந்த குரலோடு ஒரு புதிய ஒரு பரிமாணத்தில் ஒரு இசையும் சேர்ந்தே ஒலிக்கிறது. மச்சான பாத்தீங்களா மலைவாழ தோப்புக்குள்ள. இந்த பாடல் இசையமைத்தது யார் யார் என்ற கேள்விகள் எழத் தொடங்கிய காலகட்டம். அன்று இருந்தவர்களுக்கு தெரியாது, அடுத்து வரக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு மேலாய் இசை சாம்ராஜ்யத்தை ஆளப்போகும் ஒரு இசை ஞானியினுடைய பயணம் இங்கிருந்துதான் தொடங்குகிறது என்று. ஆம், பண்ணைபுரத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து புறப்பட்டு வந்த அந்த கிராமத்து குயில்தான் இன்றைக்கு லண்டன் மாநகரத்தில் அப்பல்லோ அரங்கில் சிம்பொனி இசையை இசைக்க இருக்கிறது. ஒரு தமிழர்களின் அடையாளமாய், தமிழ்நாட்டின் ஒரு பாரம்பரியமாய் நின்று இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இசை அணிவகுப்பை தலைமை தாங்கி நடத்த இருக்கிறார் இளையராஜா. சிம்பொனி என்றால் என்ன, இளையராஜா கடந்து வந்த பாதை என்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். பண்ணைபுரத்தில் பிறந்த இளையராஜாவினுடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? ராசையா. அந்த ராசையா சென்னை பட்டணத்திற்குள் வந்து இசை சாம்ராஜ்யத்தில் வெற்றி கொடி நாட்டத் தொடங்கிய போது இளையராஜாவாய் மாறுகிறார். 1500 படங்கள், 8000க்கும் மேற்பட்ட பாடல்கள். இதில் பெரும்பாலான பாடல்கள் இரவு நேர தாலாட்டுகள். சோகத்தால் நிற்பவர்களுக்கு, கண்ணீரோடு நிற்பவர்களுக்கு, கவலையோடு நிற்பவர்களுக்கு, ஆறத் தழுவுவதற்கு யாரும் இல்லை என்று அனாதையாய் நிற்பவர்களுக்கு, காதலிப்பவர்களுக்கு, கல்யாணம் செய்தவர்களுக்கு, கடைசி நேரத்தில் பிரிந்தவர்களை தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு என ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய சோக கீதங்களை, தங்கள் ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்கான அத்தனை இசையையும் ஒன்றாய் ஒரு மனிதன் கொடுக்க முடியும் என்றால் அது இளையராஜா மட்டும்தான் என்பதை தமிழர்கள் மட்டும் சொல்லவில்லை, இந்தியா மட்டும் சொல்லவில்லை. பிபிசி 165 நாடுகளினுடைய இசை ஆல்பங்களை எடுத்து வரிசைப்படுத்தி அதை கணக்கெடுத்து தேர்வு செய்ததில் இளையராஜாவினுடைய பாடல் உலக அரங்கில் 10 சிறந்த பாடல்களில் 4வது இடத்தை பெற்றிருக்கிறது. தளபதி படத்தில் இடம்பெற்ற ராக்கம்மா கையத்தட்டு. இது மட்டுமா, அவர் ஒரு பழைய ஒரு இசை பிரியர், இசை ஆசிரியர், இசை அமைப்பாளர் என்று சொல்லக்கூடிய 2K கிட்ஸ் கூட இன்றைக்கு கொண்டாடக்கூடிய ஒரே பாடல் என்னவென்றால், தினம்தோறும் ஒவ்வொரு புத்தாண்டு தோறும் 1ஆம் தேதி இரவு 12 மணிக்கு ஒலிக்கும் ஒரு துள்ளாட்டம் மிகுந்த ஒரு பாடல் எதுவென்றால், இளமை இதோ இதோ, விஷ் யூ a happy new year. இதை வைத்துத்தான் ஒவ்வொருவரின் புத்தாண்டும் தொடங்குகிறது. அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற பாடல் அனைவரையும் கரைய வைக்கும், கண்ணீரில் நனைய வைக்கும். அத்தகைய இளையராஜாவினுடைய இசை பயணம் தமிழ்நாட்டை தாண்டி இன்றைக்கு உலக அரங்கில் பிரமிக்க வைக்கும் ஒரு இசை பயணமாய் நிமிர்ந்து நிற்கிறது. எனவேதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது இல்லத்திற்கே சென்று வாழ்த்து தெரிவித்த ஒரு காட்சியை பார்க்க முடிந்தது. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து அவரை வழியனுப்பி வைத்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அப்போது இளையராஜா தமிழ்நாடு முதலமைச்சரிடம் சொன்ன ஒரு விஷயம், எனக்கு இசை ஞானி என்று பெயர் வைத்தது கலைஞர் தான் என்று நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டார். இசை ஞானின்னு வச்சாரு. ஆமா, அது மாற்றவே முடியல. எவ்வளவு போட்ட வந்தாலும் அத்தகைய இசை ஞானி இவர் இசை ஞானியாக பரிணமிக்க போகிறார் என்று கலைஞர் அன்றே கணித்திருக்கிறார். இப்படிப்பட்ட இளையராஜாவுக்கு 1986 காலகட்டத்திலேயே சிம்பொனி அமைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கு. இதையடுத்து 1987 ஹவு டு நேம் இட், நத்திங் பட் வின் என்ற 2 சிம்பொனிக்கு நிகரான இசை நிகழ்ச்சிகளை நடத்தி தன்னுடைய ஆசையை தீர்த்திருக்கிறார். ஆனாலும் அந்த ஆசை விடாமல் கனவும் துரத்தி கொண்டே இருந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நாம் இதை தாண்டி சிம்பொனி என்கிற ஒரு இமாலய சாதனையை படைத்துவிட வேண்டும், தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் வெறியும் வேட்கையும் அதற்கான விடாமுயற்சியும் தொடர்ந்து கொண்டே இருந்ததன் பலன்தான் இன்றைக்கு சிம்பொனி என்கிற உயரத்தை தொட்டிருக்கிறார். இந்த ஆசையினுடைய ஒரு பகுதியாக வெளிப்பட்டதுதான் 2005ஆம் ஆண்டு திருவாசகத்தை அவர் சிம்பொனி வடிவத்தில் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தினார். ஆனாலும் ஒரிஜினல் சிம்பொனி அமைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம், கனவு, ஆசை, விருப்பம், இலக்கு, லட்சியம். எல்லாவற்றையும் அடைவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த தயார்படுத்தலினுடைய ஒரு நிறைவு நாளாக இன்றைய நாளை அவர் தேர்வு செய்திருக்கிறார். இதற்காக 35 நாட்கள் கடுமையாக இதற்கான அனைத்து குறிப்புகளையும் எடுத்திருக்கிறார். சிம்பொனி என்றால் என்ன,
அப்படி என்ன செய்துவிட போகிறார் இளையராஜா என்ற கேள்வி பலருக்கும் எழும். சிம்பொனி என்பது பாடல் வரிகள் பாடப்படுவதல்ல, அல்லது ஒரு பாடலுக்கு பின்னால் இருந்து பின்னணி இசை கொடுப்பதல்ல. அதை தாண்டி இசையால் ரசிகர்களை கட்டி எழுப்பி மொழிகளை கடந்து உணர்வுகளால், இதயத்தால், மூளையால், உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு செல்களிலும் அந்த இசையினுடைய வடிவம் உள்ளே அணுக்களாக நுழைந்து 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 அது உடல் முழுக்க வியாபித்து நம்மை கிறங்க வைத்து மயக்க வைத்து ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டு நிற்கக்கூடியதுதான் சிம்பொனி என்கிறார்கள். ஆம், 50க்கும் மேற்பட்ட கருவிகள் இசையால் ஒவ்வொரு வடிவத்தையும் கொடுத்து 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 மெதுவாக மெதுவாக ஒவ்வொரு படியாக ஏறி 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 உயரத்தை தொட்டு நின்று உச்சத்தில் நின்று நம்மை கிறங்க வைக்கக்கூடிய ஒரு இசையினுடைய மிக பிரம்மாண்டமான வடிவம் தான் ஒரு குண்டூசி தரையில் விழும்போது எழுகிற சப்தம். வைரமுத்து சொல்வதை போல ஒரு மலர் பூக்கிற போது வெளிவருகிற கூடிய அந்த சப்தம், ஒரு பனித்துளி வழிந்தோடுகிற போது அதனுடைய சத்தம் எப்படி இருக்கும், அந்த ஒலி எப்படி இருக்கும், ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படுகிற போது, ஒரு பிரளயம் ஏற்படுகிற போது, ஒரு புயல் சுழன்றடிக்கிற போது, சுனாமி வந்து சின்ன பின்னமாக்குகிற போது, கோர தாண்டவம் ஆடுகிற போது அதனுடைய சத்தம் எப்படி இருக்குமோ அதுவரையிலும் மென்மையில் தொடங்கி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட சத்தம் வரையிலும் காதுகளால் கேட்க முடியாத டெசிபல் சத்தத்தை காட்டிலும் அதிகமான ஒரு இசையினுடைய மொத்த வடிவத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் சிம்பொனி என்கிறார்கள். அதை அவ்வளவு எளிதாக யாரும் செய்துவிட முடியாது. ஒரு கைதேர்ந்த இசைக்கலைஞரால் மட்டுமே அது முடியும். இத்தகைய ஒவ்வொரு நகர்வினுடைய சத்தத்தையும் மொழியால் எழுத முடியும், குறிப்பாக எடுக்க முடியும் என்றால் அது பண்ணைபுரத்து ராசையாவுக்கு கைவந்த கலை. ஏனென்றால் அவர் இசை ஞானி. இசை சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட இசை சக்கரவர்த்திகள், இசை ஜாம்பவான்கள், மொசாட், பீத்தோவன், சாய்கோவ்ஸ்கி வரிசையில் இப்போது எங்கள் இளையராஜா, நம் இளையராஜா இதோ அணிவகுத்து நிற்கிறார். அத்தகைய இசையைத்தான் இன்றைக்கு லண்டனில் அரங்கேற்ற இருக்கிறார். உலகமே உற்று கவனிக்கிறது. இதுதான் சிம்பொனி, இவர்தான் இளையராஜா, இவர்தான் இசை ஞானி என்று உலகம் இன்றைக்கு அவரை அங்கீகரிக்கிற நாள். தமிழர்கள் பெருமைப்படும் நாள், தமிழர்கள் கொண்டாடும் நாள், தமிழர்கள் உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நிற்கும் நாள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் தமிழர்களாய் நின்று தலைநிமிர வைக்கக்கூடிய சூழலில் இசை என்பது எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோரும் விரும்புவது, எல்லோரையும் அரவணைப்பது, எல்லோரையும் ஆறத்தழுவது, இனத்தால், மொழியால், மதத்தால், எத்தனையோ ஜாதியால் எல்லா வேறுபாடுகளையும் கடந்து அனைவரையும் இணைக்கக்கூடிய இசைக்கு இன்றைக்கு உயிர் வடிவம் தந்து அதை உலக அரங்கில் உலவ விட இருக்கிறார் இசை ஞானி. இசை ஞானிக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.